நம்மே சேனலுக்கு வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராஃப்ட் வேர்ல்ட் பார்ட் 12 தானே. கிராஃப்ட் வேர்ல்ட் பார்ட் 12 வந்து விளையாட போகிறோம் இன்றைக்கி. அங்கே ஒரு கோல்டு ஆர்மர் போட்ட ஒரு ஜாம்பி இருக்கா. நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து எங்கெங்க காணா போயிடுச்சு, கிளாஸ் வச்சுருந்தோமே. சரி விடுங்க, இந்த மாதிரி நிறைய தடவை கிராஃப்டில் வந்து காணா போவோம். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே கண்டுக்க வேணாம், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஸோ இது வளர்ந்துருச்சா இந்த வீட்டு? ஏங்க இது வீட்டு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்கன்ட்டு. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறாங்க பாருங்களேன் சில பேர், அவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக என்ன சொல்கிறேன் கூடிய சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அவங்க மேலே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பாம்பூச்சி வந்து அவங்க மேலே விழுந்துடும். இதுதான் நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள் மேலே கருப்பாம்பூச்சி விழுணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கருப்பாம்பூச்சி விழ வேணாண்டா காப்பாற்றுறானே அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள், ஒரே ஒரு லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இவனுக்கு பசிக்குது, நம்மக்கிட்ட சாப்பாடு இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட எல்லா சாப்பாடுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டு எல்லாத்தையும் இங்கே சேவ் பண்ணிடலாம். என்ன சாப்பிட்லாம்? ஸ்டேக் இருக்குது, வாங்க ஸ்டேக்கே சாப்பிட்றோம். சாப்பிட்றா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நைட் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நிறையா ஜாம்பிஸ்லாம் வந்து உடச்சிட்டு வந்துடுறாங்க. ஓகே, ஆல் ஃபைன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபார்மை தான் கொஞ்சம் பெருசாக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அங்கே ஒருத்தர் கோல்டு ஆர்மரில் போயிட்டுருக்கான். ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேணால் சரி வாங்க நம்மளோட ஃபார்மை கொஞ்சம் அதிகமாக்கலாமா? ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நம்ம ஃபார்மை வந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நிறையா சிக்கன் வந்து வரும். ஃபீட் இங்கடா காணோம். ஃபீட். ஸோ இன்னும் எத்தனை குட்டி பிறந்திருக்கு? சூப்பர். இப்போ வந்து நம்ம நிறையா குட்டி வந்து போட்டோம். இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன, நம்மக்கிட்ட வந்து எந்த ஃபுட்டுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பசியில் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் காலி பண்ணிட்டோம், ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு நம்மளோட ஒரு கோழியை கொண்டுட்டு அதுலேருந்து ஏதாவது அதில் இருக்க ஃபுட்டு ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இது பவுல் மாதிரி தானே? பவுல்லாம் எங்கே இருக்கணும்? இங்கே தானே இருக்கணும். அதை கூட நான் கவனிக்கலையே. ஓகே, இப்போ நைட் டைம் அதெல்லாம் நம்ம டக்குன்னு வந்து தூங்கிடலாம். ஏன் தெரியுமா? இப்போ வந்து நைட் ஆச்சுன்னா அந்த ஜாம்பிஸ்க்கெலாம் வந்து தெரியுது. நம்ம வந்து இதெல்லாம் அந்த கிளாஸ் டோர் போட்டனால அவங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க, அதனால ரொம்ப பேராபத்து வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து நைட் ஆனே வந்து மூடிடுவேன். ஓகே, ஓ ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு எதுவும் தெரில. ஸோ வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன கேம் கமெண்ட் போடுறீங்களோ அந்த கேமை நான் வந்து பண்ணிடுவேன். ஸோ ஃப்யூச்சர் டச் வந்து அன்றைக்கி கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கமெண்ட்னால் வந்து நீங்கள் ஐயோ பெட்டு தோண்டி அதுக்குள்ளே எப்படிங்க தோண்டேன். ஸோ நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ் போடுறீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நானும் வந்து சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸும் போட்டிருந்தேன். இப்போ எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை.
இந்த ஆடா வந்து நம்மளை கூப்பிடுதோ? சரி போயிடுச்சு. எங்க போகுது இந்த ஆடு? சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே இது எடுறா. ஸோ நம்ம வந்து ஒழுங்கான ஒரு பெயிண்டிங் வந்து வைக்க போகிறோம். ஸ்பைடர்லாம் நம்மளுக்கு ஆகாது. நோ, இது நல்லா இல்லை. இந்த பெயிண்டிங் பண்ண என்னங்க அங்கே தேவை? இது நல்லாயிருக்கு. நம்ம பெயிண்டிங் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெதர்ஸ் வேணும். ஃபெதர்ஸ் என்கிட்ட நிறையாவே இருக்குது. ஃபெதர்ஸு 3 உட்ஸு. இன்னும் என்ன வேணும்? எங்கெங்க காணோது? புக்குங்க எப்படி பண்ணுறது? புக்குக்கு என்னங்க வேணும்? ஓ, கிளாஸ் பிளெயின் பண்ண முடியுமா? சரி ஓகே. இப்போ நைட் ஆகிட்டுருக்கா. நான் வந்து இப்போவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். நைட் ஆனால் நம்ம தூங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஜாம்பிஸ்லாம் கதை உடச்சிட்டு வருதுங்க. ஐயோ, யூ கேனாட் ரெஸ்டா? ஏங்க என்னங்க இது? சை, இங்கே எப்படியாவது தூங்கிடணுங்க. ஜாம்பிஸ்லாம் நம்ம கதை உடச்சிட்டு வருதுங்க. உடச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு தாங்க தேவையில்லாமல் இது டென்ஷன். டே தூங்குடா. எங்க தூங்க மாட்டேங்கிறாங்கங்க. ஸோ இந்த பார்ட்டோட டீசரும் வந்து நாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த டீசர் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தூங்கிட்டாங்க ஒரு வழியா. காலையில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, இந்த பார்ட்டில் வேணால் நம்ம வந்து நிறையா இது ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி சாம்பிலாம் இல்லைல்ல, அது வரைக்கும் எனக்கு நல்லதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே, எங்க இந்த ஆடை கொண்டுருவோமா? நம்மக்கிட்ட தான் ஆடு ஃபார்ம் இங்கே இருக்கே. நீ எல்லா ஆர்மர் வச்ச ஜாம்பியும் அங்கே தாங்க இருக்குது. நல்ல வேலை நம்மக்கிட்ட வரல. இந்த மாதிரி நைட்டு நம்ம சீக்கிரமாகவே தூங்கிட்டோன்னா அப்படின்னா நம்மளுக்கு தாங்க நல்லது. எந்த வழியில் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அது நல்லது. தட்ஸ் ஆல். நல்லதுன்னா நல்லது தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளோட புது பிக்காக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஸ்டோன் அது என்னமோ சொல்லுவாங்க. சரி விடுங்க அதை. இப்போ வந்து நம்ம கோபிள் ஸ்டோன் தான் வந்து தோண்ட போகிறோம். போய் நிறையா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சேஃப்டிக்கு தான். கீழே வால் கீழே வந்து நம்ம டெக்காருக்கு கூட வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து தோண்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பான் ஆகிற ப்ளேஸ் வந்து வேறு இடம். பட் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ஸோ பார்ட் 1, இந்த கிராஃப்ட் வேர்ல்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்து வந்துடுங்க. நான் சில பார்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட்டிவ் மோட்லேயே வந்து போட்டிருப்பேன். நான் க்ரியேட்டிவில் வந்து நிறையா உருவாக்கிட்டேன். அதையும் ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன், கவலையே படாதீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் மட்டும் போடுங்க, உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் வேணுமா சர்வைவல் வேணுமான்னு சொல்லிட்டு. க்ரியேட்டிவ்லையும் வந்து நம்ம நிறையா உருவாக்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் க்ரியேட்டிவ் மோடில். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து நிறையா தோண்டி வச்சுக்கிறது நம்ம சேஃப்டிக்கு தாங்க. என்னடா சேஃப்டிக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னா வந்து உருவாக்கிக்கலாம். அதுக்கு தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே என்னடா இருக்குது? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் என்ன பண்ணணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா என்ன நடக்கும்? சரி, இந்த மரத்துக்கிட்ட போய் தோண்டி. ஏங்க கோல் இருக்குங்க. கோல் தானே, சரி எடுத்துப்போம். ஏங்க இன்னும் நிறையா இருக்குங்க கோல். வாவ், நிறையா கோல் இருக்கே. பரவாயில்ல, நிறையா கோல் தருவாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒன்று இமேஜின் பண்ண போகிறீங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கிராஃப்ட் வேர்ல்ட் விளையாண்டுருக்கீங்க. விளையாண்டுருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது.
என்ன நடக்குதுன்னா நீங்கள் அப்படியே என்ன மாதிரி இப்படியே தோண்டிகிட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு ஃபுல் இதுக்கு இப்போ வந்து நீங்கள் பயங்கரமான ஒரு கேவுக்குள்ளே விழுந்துடுறீங்க. இந்த கேவில் வார்டன் இருக்கான், அவன் ரொம்ப பயங்கரமான ஆள். அந்த ஏன்ஷியன்ட் சிட்டி அந்த வார்டன் இருக்க இடம் வந்து பேர் ஏன்ஷியன்ட் சிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா இது புதுசாக சொல்கிறேன்னா, இப்போ மைண்ட் கிராஃப்ட்லலாம் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் இருப்பான். இந்த மாதிரி தான் ஜாம்பி மாதிரி தான் அவனும் நம்மளை பார்த்தானா கொல்லுவான். அங்கே வந்து ஒரு செஸ்ட் இருக்கும், நிறையா வேலிடான பொருட்கள்லாம் தருவாங்க அங்கே. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நானே ஒரு கெஸ்ட்டில் தான் இங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருக்கேன். சரி, இதெல்லாம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல், பார்த்துக்கலாம். ஐயோ, எத்தனை முட்டைடா கலெக்ட் பண்ண முடியல என்னால். நிறைய குட்டிலாம் இருக்குது. சரி, ஸோ இந்த வீடியோ என்ன, நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன். என்னடா இத்தனை நாளாக வீடியோவே போடல, ஏன்டா போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சேங்க, அதனால் வந்து நான் போடல. இப்போ சாட்டர்டே சண்டே அதனால் வந்து நான் போடுறேன். இல்லாட்டி நான் அது கூட என்னால் போட்டுக்க முடியாது. அவ்வளோ செய்யோ முட்டை ஏன்டா தூக்கி போகிறேன். அவ்வளோ எனக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, நிறையா ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும். எஸ், நிறையாவே இருக்குது, இருக்கும் இல்லை இருக்குது. ஓகே, ஒரு உள் கிடச்சிருக்கு. ஏங்க ஞாபகம் வந்துச்சுங்க எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது இப்போ என்னால் உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம். எங்கே பெயிண்டிங்? நாங்கள் பெயிண்டிங்கை தவிர எல்லாமே வருது. பெயிண்டிங் எங்கடா? என்னங்க இது? எனக்கு வந்து என்னமோ டேலைட் சென்சரா இது என்னன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். எனக்கு இது என்னன்னு தெரில. ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் பெயிண்டிங்க்கு அப்போ என்ன தான் தேவை? ஓகே, இந்த கிளாஸ் பாட்டில் வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால்? இதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி ஐட்டம் தான். சரி, இந்த கிளாஸ் பாட்டில் வச்சு நம்ம நிறையா இது பண்ணலாம். என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி விட்டுருவேன். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோ செம்ம போர் அடிக்குது இல்லை எல்லாருக்குமே? எனக்கே போர் அடிக்குது. உங்களுக்கு போர் அடிக்காதா? என்னடா நீயே எப்படி சொல்கிற அப்படின்னா, எனக்கே போர் அடிக்குதுங்க. ஸோ ஆக்சுவலி இது என்னோடய டியூஷன் டைமு. என் டியூஷன் டைமை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காண்டி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. என்னடா அதுக்குன்னு டியூஷன்ஸ்லாம் ஸ்கிப் அடிச்சிட்டியான்னு கேட்டால் அப்படின்னு இல்லை. இன்னும் ஒரு இப்போ என் டியூஷன் ஆரம்பிச்சு 1/2 hour இருக்கும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 1/2 hour இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். க்ரியேட்டிவ் மோட் பண்ணலாமா இல்லை சர்வைவல் மோட் பண்ணலாமா? சர்வைவல் மோட் பண்ணாலும் நான் வந்து பண்ணுவேன், க்ரியேட்டிவ் மோட் பண்ணினாலும் நான் பண்ணுவேன். எதுனாலும் எனக்கு ஓகே தான். இல்லாட்டி வேறு கேம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கிராணி கேமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேம் என்னங்க ஏறவே இல்லை. அந்த கேம் என்னன்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். சரி, இப்போ எனக்கு சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோபிள் ஸ்டோனு, அப்புறம் நிறையா கோல், இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அப்புறம் தூங்கியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.